ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த பகுதியில் இதுவரை தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் பஞ்சபூதத்தில் காற்றினுடைய ஆதிக்கத்துவம் கொண்ட கரணங்கள் மொத்தம் 11. அந்த 11 கரணத்தில் இன்று 7வது கரணமான பத்திரை கரணம் சார்ந்த பதிவு இந்த காணொலியாக. இதில் இந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இந்த 3ஐயும் பார்ப்போம். இந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவர்கள் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் என்று பார்க்கும் பொழுது கேது, மிருகம் என்று பார்க்கும் பொழுது கோழி, அதிபதி என்று பார்க்கும் பொழுது யமன், வழிபாடு என்பது பைரவர் வழிபாடு, அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகன், மலர் குன்றிமணிப்பூ, ஆகாரம் சித்ரா அன்னம், பூசுவது கற்பூரம், ஆபரணம் புஷ்பராகம், தூபம் நன்னீர் அதாவது நல்ல தண்ணீர், வஸ்திரம் தோல் மர உரி தரித்த சிவன், பாத்திரம் வெண்கலம். இக்கரணம் விஷ்டி தோஷம் என்றும் அழைக்கப்படும். இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். வளர்பிறையில் பிறந்தவர்கள் சிறந்த ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள். குற்றம் குறைகளை கண்டு அதை சரி செய்கிறார்கள். தேய்பிறையில் பிறந்தவர்கள் பிறரின் குற்றங்களை தேடி பிடித்து குற்றம் சாட்டி சண்டையிடுகின்றனர். குற்றங்களை சரி செய்வதில்லை. அதே சமயத்தில் இந்த தேய்பிறையில் பிறந்து பத்திரை கரணத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது தினம் அத்தியாவசிய வேலை அதாவது பணியில் இருக்க நேர்ந்தால் அவர்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அல்லது வீட்டு தலைவராகவோ அல்லது குடும்ப தலைவியாகவோ இருக்கும் பட்சத்தில் இவர்கள் எதிர்பாலினத்தினருடைய எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் செயல்களையும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்து உறவுகளை உண்டு இல்லை என்ற ஒரு அதிகபட்ச எல்லைக்கு கொண்டு சென்று விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. வேலை கூடிக்கொண்டே இருக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தேவை இருந்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் சோர்வில்லாமல் வேலை செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு விஷமுறிக்கும் சக்தி உண்டு. இக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பல விஷக்கடிகளுக்கு பாடம் போடுகிறார்கள். நீர் மந்திரித்து தருகிறார்கள். அது இல்லாமல் இவர்களுக்கு புதையல் யோகம் உண்டு. குழந்தை பிறப்பதற்கான சிறப்பான கரணமாகும். இந்த கரணம் நடக்கும் காலத்தில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வது அல்லது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மருத்துவத்துக்கு செல்வது என்பது சாலச்சிறந்த முகூர்த்த நேரமாக அமைகிறது. இக்கரணம் தரும் தீமைகள் என்று பார்க்கும் பொழுது முகூர்த்தம் பார்க்கும் பொழுது குழந்தை எடுப்பதற்கு இந்த முகூர்த்தம் அதாவது இந்த கரணம் நடக்கும் காலம் ரொம்ப ஏற்ற இறக்கங்களாக தந்து விடுகிறது. இந்த கரணம் நடக்கும் காலத்தில் பிரசன்னம் பார்ப்பதோ அல்லது ஜோதிடம் பார்ப்பதோ அல்லது மதிமுக்கால் மந்திரம் கால் வேலை செய்வதோ போன்ற விஷயங்கள் ஏறுக்கு மாறாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. திருமண முகூர்த்தத்திற்கும் விவசாயம் செய்யவும் இந்த கரணம் என்பது சிறப்பானதாக இல்லாமல் போவது மட்டுமல்லாமல் எதிர்பாரமான பலன்களை தந்து சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகிறது. வாழ்வில் தங்களுக்கு ஏற்பட்ட தீமைகளை நினைவில் வைத்து கொண்டே இருப்பார்கள். தீமைகளை எளிதில் மறக்க மாட்டார்கள். இவர்களுக்கு கால்வலியும் கண்ணோயும் கடவுள் கொடுத்த வரம் என்று ஏற்று பழகிக்கொள்ள இவர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான். இக்கரணம் மாந்திக்கு அடுத்து பெரிய துக்கத்தை தரக்கூடியது. சர்வ நாசத்தை ஏற்படுத்தும் காரணமாகும். ஒருவரை அழித்து மற்றவர் வெற்றி பெற பத்திரை கரணம் பயன்படுகிறது. இவர்கள் விவசாயியாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய தோட்டத்தில் கிருமிகள் வந்தால் உடனே கிருமி நாசினியை தெளித்து அதை அழித்து விடுகிறார்கள் அல்லது கிருமி நாசினியை அண்ட விடாமல் செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். திருமணத்திற்கு பிறகு பொருளாதார நஷ்டத்தை தருகிறது. பெரும் செல்வம் பாதிப்புக்குள்ளாகிறது. இவர்களுக்கு திடீர் என்று பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகளில் இவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள். பலருக்கு நிலப்புலன்களை இழக்கும் நிலைமை ஏற்படுகிறது. இம்முகூர்த்தத்தில் விவசாயம் செய்தால் விவசாயத்துக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது. விவசாயத்துக்கு பொருந்தாத காரணமாக அமைகிறது. நன்றாக விளையும் நிலத்தில் கூட இவர்கள் விவசாயம் செய்தால் நெல் மணிகள் கூட மிஞ்சாது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தரக்கூடியது.
பழம்பெரும் ஜோதிட நூல்களில் நித்திய தரித்திரம் ஏற்படும் வாய்ப்பிட காரணமாக இருக்கிறது இந்த கரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் வசதியான வாழ்க்கைக்காக, பொருளாதாரத்துக்காக பல காலம் குடும்பத்தை விட்டு பிரிய நேர்கிறது. தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தன் குடும்பத்தை சிறப்பாக பராமரிக்கும் முயற்சியில் இருக்கிறார்கள். எளிதில் ஆண்மை குறைவை அடைகிறார்கள். இவர்கள் மிகுந்த சிக்கனமாகவும் மிகுந்த கருமையாகவும் சஞ்சலம் மனம் படைத்தவராகவும் இருக்கிறார்கள். உடம்பை சீராக பராமரிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேய்பிரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் தீய செயல்களை செய்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சற்று மந்த குணம் இருக்கின்ற காரணத்தால் எந்த காரியத்தையும் சற்று தாமதமாகவே செய்து முடிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொள்வதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மனிதாபிமான குணம் அதிகம் இருக்கும். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் எளிதில் சோர்ந்து விடுவதால் இவர்களை யாராவது தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் இவர்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாக அமையும். பத்தரை என்றால் விஷம் என்ற ஒரு பொருள் உண்டு. இவர்கள் விபூதி மந்திரித்து கொடுத்தால் உடலில் ஏறிய விஷம் குறையும். சிற்பம் செதுக்குவதிலும் சிற்பத்தை அழகுபடுத்துவதிலும் வர்ணம் பூசுவதிலும் வர்ணம் அடிப்பதிலும் இவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் எளிதில் ஆண்மை மற்றும் பெண்மை குறைவு ஏற்படுகிறது. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் பலவிதமாக தன்னை தயார்படுத்திக் கொள்வதில் தனி கவனம் எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்கள் பலவித மருந்துகளை கையாளுவதில் தலைச்சிறந்த மருந்துவர்களாகவும் இருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்திற்காகவும் தன் நாட்டிற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் தன்மை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் வழிபடும் தெய்வத்திற்கு கற்பூரம் சாத்தி, பன்னீரால் நீராட்டி, புஷ்பராக மாலை அனுபவித்து, கலவை அன்னம் படைகள் செய்து, குன்றிமணி பூக்களால் அர்ச்சனை செய்து, மர உரி அணிவித்து வழிபட்டு செய்து வர கர்ண தெய்வம் பலம் பெற்று கர்ணநாதன் பூரண பலம் பெறுகிறார். ஜாதகருக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் யாவும் தடையில்லாமல் நடக்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பதிவுகளாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனோ தெரியவில்லை, அதிகமாக மக்கள் பார்ப்பதும் குறைவாக இருக்கிறது, அதாவது சப்ஸ்கிரைப் செய்வதும் குறைவாக இருக்கிறது. நான் தரும் பதிவுகள் எதுவும் உங்களுடைய அனுபவத்தில் பாருங்கள், இன்னொரு நூலிலேயோ அல்லது இன்னொருவர் சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்காது. அதே சமயத்தில் இட்டுக்கட்டியோ அல்லது மெருகூட்டியோ அல்லது ஒப்பனை செய்தோ என்னுடைய பதிவுகள் இருக்காது. என்னுடைய பதிவுகள் அனைத்தும் யதார்த்தமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பெரிய செலவும் பெரிய அலைச்சலும் இல்லாத பரிகாரங்களை அதிகமாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை நடைமுறையில் பாருங்கள், உணர முடியும். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.